guys, this is Anu and welcome back to our channel Parallel Arts. போன எபிசோட்ல வெய்யோ பத்தி டை எல்லாத்தையும் பை கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா? பைய அதை கேட்டுட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது வெய்யோ, போலீஸ்காரங்க நம்ம கூட பழகுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான இன்டென்ஷன் இல்லாம இருக்காது, அதனால நான் சொல்றதை கேளு, இது எல்லாத்தையும் விட்டுட்டு உன் வேலையை என்னமோ பாரு அப்படின்னு சொல்ல இப்படி பை வெய்யோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. வெய்யோ அதெல்லாம் கேட்காம டை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. இது வேற இந்த ஸ்கை பையன் கேட்டுட்டு இருப்பான். அவன் எதையும் ஒன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி என்ன பிளான் பண்றான்னு சொல்லி போக போக எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். இந்த பக்கம் கேட் வேயோட ப்ரொஃபைல பார்த்துட்டு இருக்க. ரோஸ் வந்துட்டு என்ன பண்ற கேட் அப்படின்னு சொல்லி கேட்க, கேட் டக்குன்னு போனை மறைச்சிட்டு ஒன்னும் இல்லையே அப்படின்னு சொல்ல, டேய் பொய் சொல்லாதடா, அந்த பையனோட ப்ரொஃபைல் தானே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. இப்படி கேட்டுட்டு உண்மை சொல்லு கேட், உனக்கு வேயு மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. கேட் ரோஸை பார்த்துட்டு எந்த பதிலும் சொல்லாம ரொம்பவே அமைதியா இருக்க. ரோஸ்க்கு புரிஞ்சுட்டு ஓ அப்பனா உனக்கு உண்மையாவே வேயு மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. அப்புறம் தான் ரியலைஸ் பண்றோம், ஐயோ இது தெரியாம நான் வேற நேத்து நான் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேனே, கண்டிப்பா அவன் நம்மள தப்பா புரிஞ்சிருப்பான், இப்ப என்ன பண்றது கேட் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்க. கேட் பதிலுக்கு இப்ப அதனால என்ன, ஒன்னும் இல்ல விடு அப்படின்னு சொல்ல, என்ன நீ சீரியஸ்னஸே புரியாம பேசிட்டு இருக்க, இது உன்னோட லைஃப் மேட்டர் கேட், அப்புறம் எப்படி நான் சீரியஸ் ஆகாம இருப்பேன் அப்படின்னு சொல்ல. கேட் பதிலுக்கு நீ இப்படி எல்லாம் பேசுறது உங்க அம்மா கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல. இது என்ன பெரிய விஷயமா, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நாள் தெரியதானே போகுது, அப்ப தெரியும் போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்க. இப்படி சொல்லிட்டு ரோஸ் கேட் கிட்ட, ஆனா நானே இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் கேட், எவ்வளவு நாளைக்கு இப்படியே நம்ம எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த மறைச்சிட்டு இருக்க போறோம், லைஃப் லாங் இந்த உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கிறது ரொம்பவே கஷ்டம் கேட், எப்படி இருந்தாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் நம்ம ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் கிடையாது நடிச்சிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துரும். இப்படி ரோஸ் சொல்லிட்டு இருக்க. கேட் இதை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்படுறான். ரோஸ் இதை பார்த்துட்டு கேட்டோட கணத்துல கை வச்சுட்டு, இங்க பாரு கே, என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சமாளிக்கிறோம் சரியா, உனக்காக நான் எப்பவுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டக்கு அப்புறம் தான் கேட்டுக்கு மூஞ்சிலே சிரிப்பே வருது. கேட் மறுபடியும் வெய்யுவோட ப்ரொஃபைல எடுத்து பார்த்துட்டு இருக்க. ரோஸும் என்ன பாக்குறேன்னு சொல்லி பார்க்க வர, கேட் டக்குன்னு போனை மறைச்சிட, சரி சரிடா நான் பார்க்கல நீயே பாரு அப்படின்னு சொல்ல. ஆனா ரோஸுக்கு கியூரியாசிட்டி தாங்காம திரும்ப திரும்ப கேட் அப்படி என்னதான் பண்றான்னு சொல்லி எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் வெய்யு வாஷ்ரூம்ல இருக்க. அப்பன்னு பார்த்து கேட் கிட்ட இருந்து நோட்டிபிகேஷன் மெசேஜ் வருது. என்னன்னா வேயு இன்ஸ்டால கேட்டுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்திருப்பான், கேட் அதை அக்செப்ட் பண்ணிருப்பான். பண்ணது மட்டும் இல்லாம வேயுவோட ஸ்டோரியையும் பார்த்திருக்க. வேயு அதை பார்த்துட்டு தலகால் புரியாம குதிச்சிட்டு இருக்கான். இப்படி தலகால் புரியாம சந்தோஷத்துல இருக்க செவுத்துல போய் முட்டிக்கிறான். வலி தாங்க முடியாம கீழே விழுந்துற. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க பொண்ணு வேயு இப்படி விழுந்து கறக்கிறத பார்த்துட்டு, அச்சோ வேயு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருக்க. இவன் போட்ட சத்தத்துல டையும் வந்து பார்த்துட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, சாருக்கு காதல் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அந்த பைத்தியம் ரொம்பவே முத்தி போயிடுச்சு, அதனால அவனை அப்படியே விட்டுட்டு வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட. இப்படி டை அந்த பொண்ணை கூட்டிட்டு போக, அப்புறம் தான் பை வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு வெய்யு இருக்க நிலைமையை பார்த்துட்டு, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, இவனுக்கு உலகமே தெரிய மாட்டேங்குது போலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போக, பை சொன்னதுல 100% உண்மை போல. ஏன்னா வேயுக்கு காதல் பைத்தியத்துல கண்ணு மட்டும் தெரியல, அடிப்பட்ட வலி கூட தெரிய மாட்டேங்குது, அடிப்பட்டு இருந்தும் செமையா சிரிச்சுட்டு தலகால் புரியாம சந்தோஷத்துல இருக்க. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் எப்பயும் வர ஹோட்டலுக்கு வர, அங்க இருக்க ஹோட்டல் ஆன்டிக்கோட இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் போல. அது மட்டும் இல்லாம அந்த ஆன்டிக்கு வேயு தான் ரொம்ப பிடிக்குங்கிறனால வேயுக்கு மட்டும் ஸ்பெஷலா சாப்பாடு செஞ்சு அதிகமா கொண்டு வந்து கொடுக்க, அங்க பார்த்தா டைக்கு வெறும் நார்மல் சாப்பாடு, அது மட்டும் இல்லாம கொஞ்சமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. டை இதை பார்த்துட்டு, அவனுக்கு மட்டும் ஏன் இப்படி அதிகமா சாப்பாடு வைக்கிறீங்க, நான் தானே உங்க ஹோட்டலுக்கு ஃபர்ஸ்ட் வந்தேன், நீங்க அவன் வந்ததுல இருந்து என்ன மறந்துட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு வழியா சண்டைலாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட ஆரம்பிக்க, வேயும் மெதுவா டை கிட்ட, கேட் என்னுடைய ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாருன்னு சொல்ல, டை யோசிச்சுட்டு, இங்க பாரு வேயு, எனக்கு என்னமோ பை சொன்னதுதான் கரெக்ட்னு தோணுது, போலீஸ்காரங்க நம்ம கூட பழகுறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இன்டென்ஷன் இல்லாம இருக்காது, நம்மள அவங்களுடைய தேவைக்காக யூஸ் பண்ணிப்பாங்க வேயு, நீ இதெல்லாம் யோசிச்சு பாரு அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு வேயு ரொம்பவே கஷ்டப்பட, டை இதை பார்த்துட்டு, சரிடா மூஞ்சி எப்படி வச்சுக்காத, என்ன நடந்தாலும் சரி அந்த போலீஸ்காரனுடைய இன்டென்ஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ மறந்துடாத, நான் எப்பவுமே உனக்காக கூட இருப்பேன் அப்படின்னு சொல்ல. வேயு இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் மூஞ்சில சிரிப்பே வருது, நீ ஒரு பைத்தியம் தெரியுமா அப்படின்னு சொல்ல. இங்க கேட்டோட டீம்ல இருக்க ஒரு ஆபீசர் கேட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் எதை பத்தினா செயினோட கேஸ பத்தி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. என்ன சொல்றாருன்னா, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரைக்கும் கனவு போன எல்லாரும் கடைசியா செயினை தான் பார்த்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த நாள் ஃபுல்லா செயின் கூட தான் இருந்திருக்காங்க, இந்த கிட்னாப்பிங்ல அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மிஸ்ஸிங் கேஸ்ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணது
எல்லாத்தையும் காமிக்க, கேட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சீக்கிரமா இதுக்கான ஆக்ஷனை கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஆபீசர் எப்ப எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கேட் பதிலுக்கு இன்னைக்கே எடுக்கலாமே அப்படின்னு சொல்ல, அந்த ஆபீசர் தயங்கிக்கிட்டே, இல்ல இன்னைக்கு நான் என்னோட ஃபேமிலி கூட வெளியே போலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். இப்படி இவரு தயங்கிக்கிட்டே சொல்ல, கேட் இதை கேட்டுட்டு, சரி நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஆபீசரும் ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு கிளம்ப, கேட் சரி போனை பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அப்பாவுடைய இன்டர்வியூ அவனுக்கு வருது. அதை உடனே ஸ்கிப் பண்ணிட்டு மறுபடியும் வெய்யுவோடைய இன்ஸ்டாவை எடுத்து பார்க்க, பர்டிகுலரா வெய்யு போட்ட ஸ்டோரியை எடுத்து பார்க்க, எனக்கு என்னமோ மக்களே இந்த வெய்யு பையன் கேட்டுக்கு பிடிச்ச சாங்கை மட்டும்தான் ஸ்டோரியில போட்டிருப்பான் போல. கேட் அந்த சாங் எல்லாத்தையும் அவனுக்கு ஷேர் பண்ணிட்டு அவனோட ஸ்டோரியில அதை வைக்கிறான். இப்படி வச்சுட்டு மறுபடியும் அந்த சாங்கை கேட்க ஆரம்பிக்க, இப்படி இவன் இந்த பக்கம் சாங் கேட்டுட்டு இருக்க, அங்க கிளப்ல எல்லாரும் டவலை கட்டிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஒவ்வொருத்தரா தனித்தனியா வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் போல. அப்படி பண்ணும்போது அங்க இருக்க கிளைண்ட்டுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு அவங்க ரிவார்டு கொடுத்து அவங்கள புக் பண்ணிப்பாங்க. இப்படி எல்லாரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு இருக்க, ஆனா அதுல ஸ்கை மட்டும் இருக்க மாட்டேன்னா ஒரு பெரிய பணக்கார கிளைண்ட் ஸ்கை தான் வேணும்னு சொல்லி அவ்வளோ காசு கொட்டி கொடுத்து ஸ்கையை புக் பண்ணிருப்பாங்க. ஸ்கை இப்படி இருக்கிறத டையும் வேயும் பார்த்துட்டு இவன் ராஜ வாழ்க்கை வாழ்றான்டா, எவ்வளோ காசு கொடுத்து அந்த கிளைண்ட் ஸ்கையை புக் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாம ஸ்கை தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு அவனை புக் பண்ணிருக்காங்கடா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க டையோட பெர்ஃபார்மன்ஸும் வருது. டை போய் பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பொண்ணு டைக்கு காசு மாலை போட்டு விட்டு டைய புக் பண்ணிக்க, அடுத்ததான் நம்ம வெய்யோட சான்ஸ் தான். சார் வந்துட்டு செமையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க, அங்க கிராஸ் பண்ணி போற வெயிட்டர் கிட்ட இருந்து விப்பிங் கிரீம் எடுத்து உடம்புல போட்டுக்க, இத பாத்துட்டு இருக்க இன்னொரு பொண்ணு வெய்யுக்கான ரிவார்டை கொடுத்து வெய்யுவை புக் பண்ணிக்க, வெய்யு கொடுத்துட்டு இருக்க அழகான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவ்வளோ காசு கொடுத்து டைய புக் பண்ண அந்த கிளைண்ட் வெய்யுவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அப்படியே ஸ்கையை விட்டுட்டு அந்த காசு மாலை எடுத்துட்டு வந்து வெய்யுவோட கழுத்துல போட்டு விட்டுட்டு வெய்ய கட்டி பிடிச்சுக்க, இதை பாக்குற ஸ்கையுக்கு ஸ்டொமக் பர்னிங் மூமெண்ட் தான். என்னதான் வெய்யுக்கு காசு மாலை எல்லாம் போட்டு விட்டாலும் ஆல்ரெடி ஒரு பொண்ணு தான் வெய்யுவை புக் பண்ணிட்டாங்க இல்லையா, திரும்பியும் ஸ்கை கிட்டேயே போய் உட்கார்ந்துக்க, இங்க எல்லாரும் அவங்கவுங்க புக் பண்ண கிளைண்ட் கூட இருக்க, சடனா ஒரு பொண்ணு டை கிட்ட வந்து, இன்னைக்கு ஃபுல்லா இந்த கிளைண்ட் கூட தான் இருக்க போறேன்னா அப்புறம் எதுக்கு இன்னைக்கு என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இப்படி டை கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கால ஒரு பொண்ணு, அது டையோடைய ரெகுலர் கஸ்டமர். அந்த பொண்ணோட பேரு யோக். டை கிட்ட பொண்ணு என்ன சொல்றான்னு புரியாம திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்க, ஏன்னா இன்னைக்கு இந்த பொண்ணு டை இன்வைட் பண்ணிருக்கவே மாட்டான். யோக் டை கிட்ட, என்ன நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி திருத்துன்னு முழிச்சிட்டு இருக்க, நீ தானே ஸ்கை கிட்ட சொல்லி இன்னைக்கு என்ன இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் டைக்கு ரியலைஸ் ஆகுது இது எல்லாமே ஸ்கையோட வேலை அப்படின்னு. டைய பழி வாங்குறதுக்காக இப்படி ஒரு வேலையை பார்த்து வைக்க, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு பேர் எல்லாத்தையும் சொல்றேன். இவ்வளோ நேரம் டை கூட ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவளோட பேரு புவா. புவா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு டை கிட்ட, இன்னைக்கு நீ ரெகுலர் கஸ்டமரை எடுக்க மாட்டேன் தானே சொன்ன டை, இப்ப என்ன புது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க, டை என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த யோக் கிட்ட, நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்க, புவா டைய தள்ளி விட்டுட்டு யோக் கிட்ட வந்து, இன்னைக்கு நைட் ஃபுல்லா நான் இவனை புக் பண்ணிருக்கேன், அதனால இவன் எங்கேயும் வரமாட்டான் அப்படின்னு சொல்ல, இப்படி புவா யோக் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, டை இதை பார்த்துட்டு, அடி பாவி என்னடி பண்ணிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அமைதியாயிரேன்னு சொல்லிட்டு புவாவை தள்ளி விட்டுட்டு, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க யோக், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருச்சு, நம்ம வாங்க வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்ல, எதுக்கு இப்படி டை ரொம்பவே பயந்து பேசிட்டு இருக்கானா, யோக் ரொம்பவே இம்பார்ட்டன்டான கிளைண்ட் டைக்கு, அதுவும் டையோடைய ரெகுலர் கஸ்டமரா இருக்க, அதனால புவாவை விட யோக்க தான் ரொம்ப சமாதானப்படுத்திட்டு இருக்கான் டை. இப்ப புவா கிட்ட திரும்பி, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணு, நான் உங்ககிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, புவா அப்பயும் விடாம டையோட கையை பிடிச்சிட்டு, இன்னைக்கு மட்டும் நீ போனேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா உன்னை மொத்தமா கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் பையன் அங்க கேட்டுட்டு இதை சரி பண்ணலான்னு சொல்லி பார்த்தா, என்ஜி உடனே பைய ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க ஏதோ ஃபீல் பண்ணாதீங்க பை, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜி புவா கிட்ட வந்து புவாவை சோஃபால உட்கார வச்சுட்டு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருக்கேன், உனக்கு ஏதாச்சும் புது ட்ரிங்க் வேணுமா சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க. இந்த கேப்ல டை யோக்க வெளியே கூட்டிட்டு போயிட, ஆனா அந்த புவா பொண்ணு கேட்காம, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நான் இந்த பார்ட்டிவே கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வெய்யு கூட இருக்க பொண்ணு கிட்ட போயிட்டு, நீ அவன் கூட இருந்த வரைக்கும் போதும், வா நம்ம கிளம்பலாம், எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத இடத்துல நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன், இந்த பார்ட்டியை நான் கேன்சல் பண்றேன், வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, அந்த பொண்ணு இல்ல நான் வரமாட்டேன், நான் வெய்யு விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்க, புவா விடாம அந்த பொண்ணை தரத்தரன்னு இழுத்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இங்க ஸ்கை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லி வெய்யுவை பார்த்து சைகை காமிச்சிட்டு இருக்க, பாருக்கு வெளியே ஒரு அமெரிக்கன் கை கிட்ட ஒரு பையன் சிகரெட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி
வித்துட்டு இருக்க. ஆனா அந்த அமெரிக்கன் கைக்கு ஒரே ஒரு சிகரெட் இருந்தா போதும் போல. இல்ல எனக்கு பாக்கெட்டா வேண்டாம், ஒரு சிகரெட் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பையனுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல போல. எப்படி சொல்லி புரிய வச்சு விக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. வேயு தான் வந்து அந்த அமெரிக்கன் கை கிட்ட பேசி அந்த சிகரெட் பாக்கெட்டை வித்து கொடுக்க. வேயு தான் அந்த பையன் கிட்ட, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ நல்லா போய் ஸ்கூலுக்கு எல்லாம் படிச்சாதான் இந்த மாதிரி உன்னால இங்கிலீஷ் நல்லா பேச முடியும், இப்படி அந்த பையன் கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பையன் பதிலுக்கு, எனக்கு ஸ்கூலுக்கு போறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, உங்களை மாதிரியும் டையனா மாதிரியும் ஆகணும், அப்பதான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பெரிய பெரிய கிஃப்ட் பெரிய பெரிய கார்லாம் எனக்கு கிடைக்கும், எனக்கு 18 வயசு மட்டும் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரிதான் நானும் ஆக போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். வேயோ அதுக்கு, இதெல்லாம் கிடைக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா அதுக்கு பின்னாடி நாங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றோம்னு உனக்கு தெரியாது, நீ இன்னும் சின்ன பையன்டா, போக போக உனக்கே எல்லா விஷயமும் புரியும், அப்ப இந்த டெசிஷன்லாம் எடுத்துக்கோ, இப்ப வேண்டாம் நீ போய் படி அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்ப. வெளியே வந்து பார்த்தா அங்க கொஞ்சம் தூரத்துல கேட் இருக்க மாதிரி தெரியவே, உண்மையாவே அது கேட் தானான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. லிட்டரலி அது கேட்டுதான் இன்வெஸ்டிகேஷனுக்காக டார்க் ஆலிக்கு வந்திருக்க. அந்த ஏரியால ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். வேயோ அது கேட்டுதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்டை தேடி போக, வந்து பார்த்தா கேட் அங்க இருந்திருக்க மாட்டான். எங்க போனான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருக்க. சடனா கேட் பின்னாடி வந்துட்டு வேயோட வாயை மூடிட்டு செவுத்துல தள்ளிட்டு, என்ன போலீஸ் ஆபீசருக்கே எகெயின்ஸ்டா, என்ன பண்ணலாம்னு நினைச்ச சீக்கிரட்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பாவம் வேயோட வாயை தான் கையை வச்சு மூடிருப்பான் இல்லையா, பாவம் பேச முடியாம பையன் திணறிட்டு இருக்க. கேட்டு இதை பார்த்துட்டு கையெடுத்துற, ஐயோ இல்ல ஆபீசர், உங்களுக்கு எதிராக நான் எதுவுமே பண்ணல, இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறத பார்த்தேன், சரி என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்தேன், இப்படி இவன் கேட் கிட்ட சொல்லிட்டு இருக்க. கேட் வேயுவை திருப்பி செவுத்துல சாச்சிட்டு அவனோட கையை இறுக்கமா பிடிச்சு செவுத்துல வச்சுட்டு, நான் என்ன பண்ண உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஏரியா என்னன்னு தெரியும்ல, டார்க் ஆலி ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஏரியா, அப்புறம் ஆபீசர் பொதுவாவே இங்க வர்ற மக்கள் இன்டிமெசிக்காக தான் வருவாங்க, நீங்க சொல்லுங்க இங்க நீங்க வந்திருக்கீங்கன்னு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, கேட் பதிலுக்கு, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல. வேயு இதை கேட்டுட்டு, இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த ஏரியால எனக்கு தெரியாத இடமே இல்ல தெரியுமா, எல்லா இடமும் எனக்கு கத்துபடி, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல. கேட்டதுக்கு, இந்த கேஸ் ரொம்பவே கான்பிடென்ஷியல் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். என்ன ஆபீசர், இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க செயினோட கேஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு, அப்புறம் ஆபீசர் இந்த டார்க் ஆலி ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு ஏரியா, அது மட்டும் இல்லாம எந்த ஏரியாவுக்கு கரெக்டா போனோம்னா நம்மளுக்கு தேவையான ஆதாரம் கிடைக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த ஏரியாவுக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு கேட்டோம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உன் வேலையை என்னமோ பாரு அப்படின்னு சொல்ல. வேயு உடனே, ஓ உண்மையாவே என்னோட ஹெல்ப் உங்களுக்கு வேண்டாமா, இப்படி கேட்டுட்டு கேட் வேயுவோட கையை தான் பிடிச்சிருப்பான் இல்லையா, இந்த வேயு பையன் என்ன பண்றானா கேட்டோட கையை கிஸ் பண்ற மாதிரி போக, கேட்ட உடனே கையை எடுத்துட்டு ஃபைனலா வேயு ஹெல்ப் பண்றதுக்காக ஒத்துக்க. இப்ப ரெண்டு பேருமே அவங்க தேடி வந்த ஏரியாவுக்கு வந்து சேர, வேயு கேட்கிட்ட, இதான் அந்த இடம் ஆபீசர், இங்கதான் எல்லா இல்லீகலான பிசினஸும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அமைதியா அந்த இடத்துக்குள்ள போக, அங்க ரெண்டு ஆளுங்களும் பேசிட்டு இருக்கவே ட்ரக்ஸ செல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பன்னு பார்த்து வேயோட போன் ரிங் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம பசங்க பயந்து அந்த இடத்த விட்டு ஓடி போக, ஆனா அந்த ஆளுங்க பாத்திருப்பாங்க யார் அதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு வர, அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் லைட் எதுவுமே இருந்திருக்காது, அதனால அந்த ஆளுங்களுக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருக்காது, ஆனா இதுக்கு மேல ஓடி போனோம்னா லைட் இருக்காது, அது மட்டும் இல்லாம ஓடி போய் கண்டிப்பா தப்பிக்க முடியாதுங்கிறனால வேயு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு, என்கிட்ட இன்னும் க்ளோஸா வாங்க கேட் அப்படின்னு சொல்ல. கேட்டுக்கு ஒண்ணுமே புரியாம திருத்தணும்னு முழிச்சிட்டு இருக்க. இந்த வேயு பையன் டக்குன்னு கேட்டை இழுத்து கட்டி பிடிச்சுக்க, அந்த ஆளுங்க வந்து பார்த்துட்டு இவங்க என்னமோ கப்பிள்ஸ் நினைச்சு வேற பக்கம் தேட ஆரம்பிச்சிட. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வேயு சுத்தி முத்தி பார்த்துட்டு கேட்டை விட்டு தள்ளி வர, யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். ஆனா நம்ம கேட் வெச்சக்கண்ணி எடுக்காம நம்ம வேயுவே பார்த்துட்டு இருக்க. இப்போ வேயுவும் கேட்டையே பார்த்துட்டு இருக்க. அடுத்த சைட்ல ரெண்டு பேரும் பார்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆபீசர், இந்த டெஸ்ட்ல நான் பாஸ் ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, கேட் பதிலுக்கு, நீ பாஸ் ஆயிட்ட, ஆனா என்கிட்ட இப்படி நெருங்கி வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி இருக்கு, அதை பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ல. என்ன ஆபீசர் இப்படி சொல்லிட்டீங்க, நான் வேணும்னுலாம் பண்ணல, அது ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் சரியா அப்படின்னு சொல்ல. அந்த ஆளுங்க ரெண்டு பேரும் நம்புற மாதிரி நம்ம ஆக்ட் பண்ணணும்ல, இல்லைன்னா நம்ம தப்பிச்சிருக்கவே மாட்டோம் கேட் அப்படின்னு சொல்ல. அந்த ஆளுங்க ரெண்டு பேரும் நல்லா நம்புற மாதிரி ஆக்ட் பண்ணணும்ல, அதான் அப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். நீ பண்ண ஆக்டிங் உண்மையாவே இருந்துச்சு வேயு அப்படின்னு சொல்ல. வேயுக்கு புரியாம என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ பண்ண ஆக்டிங் உண்மையாவே ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு, அவங்க கண்டிப்பாவே நம்பியிருப்பாங்க வேயு அப்படின்னு சொல்ல. இப்படி அவ்வளோ கியூட்டா இன்டைரக்டா நீ பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கு, உண்மையா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல. ஆனா மக்களே, இப்ப நீங்க சொல்லுங்க, ஒருவேளை நீங்க வேயுவோட இடத்துல இருந்திருந்தா
கேட் சொன்ன இன்டைரக்ட் மீனிங்க புரிஞ்சிருப்பீங்களா இல்லையா? பாவம் நம்ம வேயு பையனுக்கு அது புரியாம இருக்கவே. சரி சொல்லு வேயு, இவ்ளோ பயங்கரமான ஆக்டிங்க எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க வேயு பதிலுக்கு, அது ஒன்னும் இல்ல ஆபீசர், நான் ஸ்கூல் படிக்கும் போது டிராமா கிளப்ல இருந்தேன், அங்க இருந்துதான் இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கேட், ப்ளீஸ் நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன், வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல கேட் அதுக்கு ஓகே சொல்லிட்டு, இனிமேல இருந்து என்னோட டீம்ல நீ தான் ஸ்பையா ஒர்க் பண்ண போற அப்படின்னு சொல்ல, என்ன ஆபீசர் உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாவேயும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ என்னோட டீமுக்காக பெஸ்டா ஒர்க் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் இப்படி சொல்லிட்டு அந்த கேஸை பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண. ஹியூமன் கிட்னாப்பிங் கேஸ்ல செயினுக்கு சம்மந்தம் இருக்கவேயும், ஆனா அதுக்கான சாலிடான எவிடன்ஸ் மட்டும் எங்க கிட்ட இல்ல இப்படி சொல்லிட்டு ஒரு சில போட்டோவை எடுத்து காமிக்க, இங்க பாருவேயும் இந்த பர்சன்ஸ் எல்லாமே கிட்னாப் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா செயின் கூட தான் இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் பாரு, இந்த ஆள் கிட்னாப் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா செயினை தான் போய் பார்த்திருக்கான், செயின் அந்த ஆளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கான், ஆனா திரும்பி வரும்போது இங்க நல்லா பாரு செயின் மட்டும் தான் வரான், அந்த ஆளை காணோம் அப்படின்னு சொல்ல, இப்படி ஒவ்வொன்னா வேயு கிட்ட காமிச்சிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பாக்குற வேயு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, கேட் இது ரொம்ப பெரிய கேஸா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா வேயு நீ நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது, ரொம்பவே கஷ்டமான ஒரு கேஸ், நீ பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு முழு ரைட்ஸும் இருக்கு, ஆனா ஒருவேளை நீ எனக்காக ஹெல்ப் பண்ணனா நான் உனக்கு ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்றேன், அது மட்டும் இல்லாம நீ படிக்கணும்னு நினைச்ச உன்னோட ஸ்டடீஸை நீ கண்டினியூ பண்ணலாம், இது எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் தான் வேயுக்கு ஒரு டவுட்டே வருது, ஒருவேளை பை சொன்னது எல்லாமே உண்மையா இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு தோணுது. பை சொல்லிருப்பாங்க இல்லையா, ஒருவேளை போலீஸ்காரங்க நம்ம கூட பழகுறாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கும், அவங்க நம்ம கிட்ட தேவைக்காக தான் பழகுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் வேயுக்கு ஞாபகம் வருது. கேட் கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல எபிசோட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. இந்த இடத்துல எபிசோட் 2 கம்ப்ளீட் ஆகுது இல்லையா, அப்படியே எபிசோட் 3 கண்டினியூ பண்ணிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல வேயும் கேட்டுவும் யார்கிட்டயோ இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல ரெண்டு பேரையும் துரத்திட்டு வந்தவங்க லாக் பண்ணிட கேட் சண்டை போடலான்னு போக வேயும் கேட்டு தடுத்துட்டு, இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கேட் அப்படின்னு சொல்லிட்டு செம மாசா போய் சண்டை போட்டுட்டு இருக்க. அதை கேட்டு பார்த்து செமையா ரசிச்சுட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாரும் கேட்டை பார்த்துட்டு அவன் கிட்ட வந்து சண்டை போட பார்க்க கேட்டும் செம மாசா ஃபைட் பண்ணிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல வேய்வ ஒரு கார் இடிக்க வருது. கேட் வேய்வ பிடிச்சு இந்த பக்கம் இழுத்துட்டு, ரொம்பவே பயந்து போயிட்டு உனக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, வேயும் பதிலுக்கு எனக்கு ஒன்னும் அவங்கள கேட் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ற மாதிரி போக, அப்படியே இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது இதெல்லாம் வேயுக்கு வந்த கனவு அப்படின்னு. பிரசன்ட்ல டை வேயு எந்திரிடா எந்திரி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க. இந்த வேயு பையன் தூக்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம கிஸ் பண்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். டெய் வேற ஃபேஸ் கிட்ட போயிட்டு என்ன பண்ற வேயு அப்படின்னு பாத்துட்டு இருக்க. வேயுவும் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு அலறி போய் எந்திரிக்கிறான். எந்திரிச்சவன் போன் எடுத்து பார்த்தா ChatGPT-ல போலீஸ் பையா இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி வச்சிருக்க. அப்புறம் தான் ரியலைஸ் பண்றான் இது எல்லாமே கனவில்ல உண்மையா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்காங்க. செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. நேத்து ஸ்கைப் பண்ணதை பார்த்தல வேயும், ஒருவேளை ஹென்றி மட்டும் அன்னைக்கு வந்து காப்பாத்தலன்னா என்னோட ரெகுலர் கஸ்டமரை நான் லாஸ் பண்ணிருப்பேன் தெரியுமா, அந்த பிரச்சனையை சமாளிச்சு வெளியே வரதுக்குள்ள போதும் ஆயிருச்சுடா. இப்படி இவங்க பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்க. வேயும் தெரியாம அங்க இருக்க ஒரு அண்ணா வெடிச்சிடுறான். ஆனா அந்த அண்ணா டைக்கு தெரிஞ்சவர் போல. ஏன்னா அந்த அண்ணா டைய கூப்பிட்டு டைக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இங்க பயங்கரமான ரூமர் எல்லாம் பரவிட்டு இருக்கு டை, கொஞ்ச நாளாவே இந்த பார்ல வேலை பாக்குற எல்லாருமே காணாம போறாங்களாமே, அதுவும் சாதாரணமா காணாம போகல, காணாம போன எல்லாரையும் கிட்னாப் பண்ணி வித்துடுறாங்களாமே, அதனால நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு இருக்க வேயுக்கு அவ்வளோ ஷாக்கா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்க கேட்ட அந்த போலீஸ் ஆபீசரை கூப்பிட்டுட்டு, இங்க பாருங்க ஆபீசர், எனக்கு ஒரு நல்ல டே கேரை பார்த்து கொடுங்க, அதுவும் அந்த டே கேர்ல கண்டிப்பா பெஸ்ட் சைல்டு சைக்காலஜிஸ்ட் இருக்கணும், எனக்கு காசெல்லாம் முக்கியம் இல்ல, எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த டே கேரை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் கேட் கிட்ட இது எந்த கேஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. கேட் பதிலுக்கு நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம எவ்வளவு சீக்கிரம் தேடி கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அதை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஆபீசர் மறுபடியும் கேட்ட நம்ம டீமோடைய இன்ஃபர்மெண்ட் யாருன்னு நீங்க என்கிட்ட இப்ப சொன்னீங்கன்னா ஃபர்தரா கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, கேட் பதிலுக்கு இல்ல வேண்டாம் நீங்க அதுல இன்வால்வ் ஆகாதீங்க, இன்ஃபர்மேட் விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்படி சொல்லிட்டு அந்த ஆபீசர் அனுப்பிவிட, ஏன் கேட் இப்படி சொல்றானா, வேயுவை தான் இன்ஃபர்மெண்டா போடணும்னு சொல்லிட்டு கேட் ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, சோ அது யாருக்குமே தெரியக்கூடாது, ரொம்பவே சீக்ரெட்டா இருக்கணும்னு சொல்லி நினைக்க
இருக்கேன். இப்ப கேட் வேயுக்கு மெசேஜ்ல உன்னோட டெசிஷனை நீ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இங்க வேயு அவனோட வீட்டுக்கு வர பாவம் குழந்தை மட்டும் தனியா உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கவே, ஆனா அவங்க அம்மா அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம ரொம்பவே கேர்லெஸ்ஸா போன் பார்த்துட்டு இருக்காங்க. வேயு குழந்தைகிட்ட போய் பார்த்தா குழந்தை பசியில ஃபுல் சாக்லேட்டையும் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் ஃபுல்லா சாக்லேட் இழுக்கி வச்சிருக்கேன். பாவம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. வேயு டென்ஷன் ஆகிட்டு அம்மாவை கூப்பிட்டுட்டு இருக்க. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் கூட காதுல போட்டுக்காம அவங்க பாட்டுக்கு போன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வேயு மறுபடியும் மா அங்க என்ன பண்றீங்க மா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்க. அப்புறம் தான் காதுல வாங்கிட்டு என்னடா வந்ததும் வராம எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க, உன்னோட எனக்கு பெரும் ரோதனையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அதுவும் வந்தவங்க குழந்தை எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கண்டுக்காம போனவே பார்த்துட்டு இருக்க. வேயுதான் அம்மா இங்க பாருங்க சிண்டு எவ்வளவு சாக்லேட் சாப்பிட்டுருக்கான் அப்படின்ட்டு, இவன் இவ்வளவு சாப்பிடுற அளவுக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அவங்க அம்மாவும் அவன் சாப்பிட்டானா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ தானே சாக்லேட் வாங்கிட்டு வந்த, அப்ப நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல இப்படி இவங்க வேயுவை கூட பார்த்து பேசாம போனவே பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்க. வேயு ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிட்டு அம்மா உங்களுக்கு புரியுதா இல்லையா, அவன் குழந்தைமா அவனுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம், இப்படி வேயு கேட்டுட்டு இருந்தாலும் அம்மா அப்பவும் போனை பார்த்துக்கிட்டே இருக்க. அப்படி என்னதான் போன்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போனை பிடுங்கி பார்த்தா பொறுப்பே இல்லாம கேப்லிங் விளையாண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போனை கொடு அப்படின்னு சொல்லி வேயுக்கிட்டே சண்டை போட்டுட்டு இருக்க. வேயுவும் அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். உங்களுக்கு மனசாட்சியே இருக்காது அம்மா, ஏன் இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட அம்மா பதிலுக்கு இவனுக்காக போய் மனசாட்சி எல்லாம் காட்டணுமா என்ன, இவன் நம்ம கூட இருக்கனாலதான் நம்ம காசெல்லாம் எவ்வளவு கரையுதுன்னு தெரியுமா, இவனுக்கு செலவு பண்ணி பண்ணியே நம்ம ஒரு வழி ஆயிட்டு இருக்கோம், இன்னைக்கு மட்டும் அந்த காசெல்லாம் இருந்துச்சுன்னா நீயே உன்னோட படிப்பெல்லாம் முடிச்சிருப்ப தெரியுமா, இங்க பாரு வேயு இவன் நம்மளுக்கு பிடிச்ச தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ ஷிண்டுனாலதான் வேயுவோட வாழ்க்கை இப்படி நாசமா போன மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பார்த்தா இவங்க வட்டிக்கு கடன் வாங்கி அவனோட பையனவே படிக்க விடாம அந்த மொத்த காசு இவன் பையனவே கட்ட வச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. வேயு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஷிண்டு உங்க பேரம்மா இப்படி வேயு சொல்ல அம்மா பதிலுக்கு அவன் பேரனா இருந்தா அதுக்கு இப்ப என்ன பண்ண முடியும், அவங்க பெத்த அம்மாக்கு இவன் மேல அக்கறை இல்லாதனாலதான் அவன் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, இதுல நான் வேற இவன் மேல தனியா அக்கறைப்படணுமா, உன்னால பாத்துக்க முடியலன்னா சொல்லு வேயு, நான் வேணா உன்னோட மாமா கிட்ட கொடுத்துடுறேன் அவர் வேணா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல என்னமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, ஷிண்டுவை வேற யாருக்கோ கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி வேயு சொன்ன உடனே அம்மா பதிலுக்கு உங்க மாமா ஒன்னும் வெளியாள் கிடையாது இல்லையா, நம்ம சொந்தக்காரங்க தானே, அவங்க வேணா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல இவங்க அம்மாவை விட அவங்க மாமா அதுக்கு மேல மோசமா இருப்பார் போல, செமையா ட்ரிங்க் பண்ணுவாரு, அது மட்டும் இல்லாம அவருக்கு நிறைய பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கவே வேயு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படிப்பட்டவர்கிட்ட ஷிண்டுவை கொடுத்தா அவர்னால எப்படி நம்ம ஷிண்டுவை பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்கம்மா என்னால முடியும் நான் ஷிண்டுவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அம்மா அதுக்கு அப்ப பாத்துக்கோ என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காத, என்னாலலாம் இவனை பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல வேயு ஷிண்டுக்கு பிரஷ் பண்ணி விட்டுட்டு இங்க பாரு ஷிண்டு பாப்பா நீ குட் பாய்ல, அப்பா சொல்றது எல்லாத்தையும் கேட்பதானே, அப்பா இல்லைன்னா கூட நீயே பிரஷ் பண்ணிக்கணும் சரியா, இப்படி குழந்தைக்கு எப்படி பிரஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அந்த குழந்தைய ரொம்ப கியூட்டா சரின்னு சொல்லி தலையாட்டுது. பாவம் வேயுக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அழுகையே வர, ஆனா என்ன பண்ண முடியும், திரும்பி ஷிண்டு கிட்ட குட்டிமா நான் அப்பா கொஞ்ச நேரம் தூங்குறேன் அது வரைக்கும் நீ ஆன்டி வீட்டுல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த குழந்தையும் அழகா சரின்னு தலையாட்டிட்டு வேயு அழகா கட்டி பிடிச்சிட்டு வேயுவோட கணத்தை அப்படியே தடவி கொடுத்துட்டு இருக்கு. வேயு இப்போ குழந்தைய வந்து டே கேர்ல விட்டுட்டு ஷிண்டுவை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அந்த ஆன்டியும் ரொம்ப நல்லவங்க போல ஷிண்டுவை வாங்கிட்டு லாஸ்ட் மந்தோட டே கேர் ஃபீஸ் இன்னும் கட்டல வேயு சீக்கிரமா கட்டிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஷிண்டு பாப்பா இன்னும் பேச மாட்டேங்கிறான், அது மட்டும் இல்லாம எதுக்கும் ரியாக்ட் பண்ணவும் மாட்டேங்கிறான், எனக்கு என்னமோ நீ நல்ல டாக்டரை பார்த்து கூட்டிட்டு போறது நல்லதுன்னு தோணுது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவனை நீ டாக்டருக்கு கூட்டிட்டு போவேயோ அப்படின்னு சொல்ல வேயும் பதிலுக்கு சரின்னு சொல்லிட்டு கிளம்ப ஒரு வழியா குழந்தைய டே கேர்ல விட்டுட்டு கிளம்பலான்னு போக கரெக்டா அந்த டைமுக்கு கேட்கிட்ட இருந்து மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது, இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா வேயு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க. வேயு அதுக்கு நானுங்க கூட முக்கியமான ஒரு சில விஷயம் எல்லாம் பேச வேண்டியது இருக்கு கேட், கண்டிப்பா இன்னைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ண இங்க வேயு நல்லா தூங்கிட்டு இருக்க. கரெக்டா 4 மணிக்கு அலாரம் அடிக்கவே வேயுவும் எந்திரிச்சிட்டு கிளம்பி கேட்ட பார்க்க வர, ஆனா அங்க கேட் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். வேயு அந்த இடத்துக்கு வந்துட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்க. கேட் வேயுவை பார்த்துட்டு இங்க வா வேயு அப்படின்னு சொல்லி கூப்பிட வேயுவும் காருக்குள்ள வந்துட்டு என்ன கேட் என்ன கொலை இது பண்ண போறீங்களா என்ன, இப்படி யாருமே இல்லாத இடத்துக்கு வர சொல்லிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, போலீஸ் வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும், நீயும் இனிமேல் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் கேட் நான் இன்னும் உங்களுடைய டீம்ல வந்து இன்ஃபர்மெண்டா இருக்க போறேன்னு சொல்லவே இல்லையே, அதுக்குள்ள என்ன உங்களோட டீம்ல என்ன சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும் அதை பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எதையோ சொல்ல வர கேட் உடனே ஸ்டாப் பண்ணிட்டு சொல்றதுக்கு முன்னாடி இதை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுக்குறான். இது ஷிண்டுக்கான நல்ல டே கேர்,
கேர் ஆல்ரெடி அப்ளிகேஷன்லாம் ஃபில் பண்ணி அட்மிஷன் போட்டாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த டே கேர்ல பெஸ்ட் சைல்டு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. ஷின்ட்டுக்கு இது ஏத்தேடும். நீ ஷின்ட்டு பத்தி இனிமேல் கவலைப்பட வேண்டாம் வெய்யு. இந்த டே கேர்ல அவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்படி சொல்லிட்டு அந்த லெட்டர் வெய்யு கிட்ட கொடுக்க வெய்யும் அதை பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்க கேட் வெய்யுவை பார்த்து நான் உனக்காக இவ்வளவு பண்ணிருக்கேன், நீ என்னோட இன்ஃபர்மெண்டா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். வெய்யு சிரிச்சுட்டு கேட்ட பார்த்து அப்ப நீங்க வெல் ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கீங்க போலயே. பின்ன இல்லையா வெய்யு, உன்னோட ஷின்ட்டு வளர்ந்துட்டு இருக்கான். நீ தானே என்கிட்ட சொன்ன உன்னோட ஷின்ட்டு வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு. இப்ப அவனுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டும் ப்ராப்பரான சைக்காலஜிஸ்டும் கிடைக்கல அப்படின்னா பின்னாடி அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நீ யோசிச்சு பாரு. இதுக்கு மேல எல்லாமே உன் கையில தான் இருக்கு வெய்யு, நீ தான் எல்லா முடிவையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமாவே இருக்குதா மக்களே. கேட் முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் வெய்யுவை தன்னோட டீம்ல வர வைக்கணும் அப்படின்னு தான் அவனோட சுச்சுவேஷனை இவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறானோ அப்படின்னு சொல்லி தோணுது. ஆப்வியஸா எல்லாரும் அப்படிதான் யோசிப்பாங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வெய்யு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி கேட் நான் உங்களோட இன்ஃபர்மெண்டா இருக்கேன், ஆனா ஒரு கண்டிஷன், ஷின்ட்டுவோட மொத்த டேக் கேர் செலவையும் நீங்க தான் பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவனோட ட்ரீட்மெண்ட் செலவையும் நீங்க தான் பாத்துக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க கேட்டும் பதிலுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஃபைனலா கேட் பார்த்த டேக் கேர்ல ஷின்ட்டுவை கொண்டு வந்து விட்டுற. கேட் வேயுவை பார்த்து நீ எதுவும் கவலைப்படாத வேயு, இங்க ஷின்ட்டுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், அவன் சீக்கிரமா எல்லாத்துலயும் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்ல வேயும் பதிலுக்கு சரி நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். சரி சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேயு, நீ பார்ல வேலை செய்யறதை தவிர்த்து மத்த எந்த இடத்துக்கும் நீ வேலைக்கு போக கூடாது சரியா. நீ பார்ல ஒர்க் பண்ணும்போது அங்க நடக்கிற எல்லாத்தையும் நீ கவனிக்கணும். என்ன நடக்குதுன்னு சொல்லி நீ எல்லாத்தையும் செக் பண்ணணும். ஒரு வேலை எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்ல இப்போ பார்ல கிளைண்ட்டுக்கு கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்திட்டு இருக்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்றேங்கிற பேர்ல கிளாஸ் நிறைஞ்சு போனது கூட தெரியாம ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். கிளைண்ட் தான் வந்து என்ன பண்றவையும் கிளாஸே நிறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிட்டு ஓ சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல இப்ப கிளைண்ட் வேயோ கிட்ட எனக்காக நீ ட்ரிங்க் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். வேயோ தயங்கிக்கிட்டே இல்ல வேண்டாம் ட்ரிங்க்லாம் பண்ணல, ஆனா நம்ம ஒரு கேம் வச்சுக்கலாமே, அதுல யாரு தோக்குறாங்களோ கண்டிப்பா ஒன் ஷாட் ஆஃப் ட்ரிங்க் அடிக்கணும். அந்த கிளைண்ட் சொல்லும் போதே குடிச்சிருந்தா ஒரு கிளாஸோட போயிடுக்கும் போல. இந்த வேயு பையன் ராக் பேப்பர் சிசர் கேம் ஆடுறங்கிற பேர்ல கண்டினியூஸா அடுத்தடுத்த கேம்ல தோத்துக்கிட்டே இருக்கான். தோத்தவங்க தான் ட்ரிங்க் குடிக்கணுமே, என்ன பண்றது, கண்டினியூஸா ட்ரிங்க் குடிச்சு ஒரு கட்டத்துல போதை தலைக்கேற அளவுக்கு குடிச்சிடுறான். ஏன்னா விளையாண்ட எல்லா கேம்லயும் சார் தோத்து போயிடுறாரு. அந்த கிளைண்ட்டும் இன்னொரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க வேயு பதிலுக்கு வெயிட் பண்ணுங்க நான் வாஷ்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர இங்கே வந்து பார்த்தா ஒரே வாமிட் எடுத்துட்டு இருக்கான். அப்புறம் அதெல்லாம் முடிச்சிட்டு வெயு ஃபோக்கஸ், இனிமேல் தண்ணி அடிக்க கூடாது, ஃபோக்கஸா நம்ம பண்ண வேண்டிய வேலையை மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட் கிட்ட திரும்பி வந்து உட்கார என்ன நினைச்சான்னு தெரியல, சடனா எதையும் ஒண்ணு பார்த்துட்டு சந்தேகப்படுற மாதிரி இருக்குன்னு நினைச்சு போட்டோ எடுக்க போக அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அது வேற யாரும் இல்ல நம்ம டை தான் அப்படின்னு. அவன் அவனோட கிளைண்ட் கூட டான்ஸ் பண்ணிட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அதுதான் இந்த வேயு பையன் போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம கையையே சந்தேகப்பட்டு போட்டோ எடுக்க போயிருக்கு. எப்படியோ கிளைண்ட் கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு எனக்கு இங்க இருக்க ஒரு மாதிரி டென்ஸ்டா இருக்கு, நம்ம வேணா வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர இங்க பாருக்கு வெளியே வந்து அந்த கிளைண்ட்டுக்கு செம்மையா ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு மட்டையாக்கிட்டு அப்புறம் சுத்தி முத்தி பார்த்து ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறான். அடுத்த சீன்ல சடனா ஒரு ஆள் வந்து பார்ட்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஆனா செயின் மட்டும் இன்னும் அந்த இடத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்க அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அவன் கேட்டுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஏன்னா அந்த பார்ட்டிக்கு கேட்டும் அவனோட டீமும் மஃப்டில வந்திருக்காங்க. கேட் மேல இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்க அங்க சந்தேகப்படுற மாதிரி ஒரு கார் வருது. ஒரு போலீஸ் ஆபீசர் கேட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அது என்ன கார் அப்படின்னு சொல்லி பார்க்க போக அப்பன்னு பார்த்து வெய்யு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்னன்னு வருதுன்னா அவன் சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்க எல்லாமே ஓகே தான், ஆல் கிளியர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இந்த பக்கம் பார்ல எப்படியோ ஒரு வழியா அந்த கிளைண்ட் அனுப்பிவிட அப்பன்னு பார்த்து கேட் கிட்ட இருந்து ரிப்ளை மெசேஜ் வருது. சும்மா சும்மா மெசேஜ் பண்ணிட்டு இருக்காத வேயு, ஏதாச்சும் இம்பார்ட்டன்டா இருந்தா மட்டும் மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்க. வேயு படிச்சுட்டு எனக்கு எப்படி தெரியும் எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு, நான் என்ன காலங்காலமாவா இன்ஃபர்மேட் வேலையாவா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். திரும்பி இப்படி அவன் கேட் பண்ண மெசேஜை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்க அப்பன்னு பார்த்து சந்தேகப்படுற மாதிரி ஒரு ஆளை பாக்குறான். என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஆள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போக அதை எல்லாத்தையும் கேட்டுக்கு போட்டோவா எடுத்து அனுப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்ப நம்ம கேட்ட காமிக்கிறாங்க. கேட்டும் அவனோட டீமும் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த இடத்துக்கு வந்தது செயின் தான். செயினை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாரும் அவனை பிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணி போக அப்பன்னு பார்த்து ரிசப்ஷன்ல இருக்க ஒரு ஆளு இங்க இருக்க எல்லாருமே போலீஸ் தான், உன்னை பிடிக்க தான் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்
கொடுக்க இப்படி அந்த செயினுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர போலீஸ் போறதுக்குள்ள செயின் அங்க இருக்கவா போறான். சொன்ன மாதிரி போலீஸ் ரூம்குள்ள போய் பார்த்தா செயின் அங்க எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா அந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும் இருப்பான். செயின் எஸ்கேப் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த ஆளை அப்படியே விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருப்பான். போலீஸ் இப்ப அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு கேட் ரிசப்ஷன் ஏரியாவுக்கு வந்துட்டு யார் யாரெல்லாம் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த சீன்ல கேட் வேயுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். பாவம் வேயு கேட் கிட்ட செமையா அடி வாங்கிட்டு இருக்க. வேயு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உண்மையாவே நீ எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறியா இல்ல என்ன கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கேட் இதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்க. வேயு மறுபடியும் கேட் கூட சண்டை போட என்னதான் ட்ரை பண்ணாலும் கேட் வேயுவை லாக் பண்ணிட்டு நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் போட்டோ அனுப்பு அப்படின்னு, எதுக்கு நீ அவ்வளோ போட்டோ அனுப்பி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். வேயு இதை கேட்டுட்டு ஏன்னா இந்த வேயு பையன் என்ன பண்ணிருப்பானா ஒரு பையனை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல போட்டோவா எடுத்து அது எல்லாத்தையும் கேட்டுக்கு அனுப்பியிருப்பான். அததான் இப்ப கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு இந்த வேயு பையன் என்ன பண்றானா கேட்ட பின்னாடில இருந்து கட்டி பிடிச்சிட்டு பதிலுக்கு எனக்கு எப்படி தெரியும் எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு, நான் என்ன எல்லா டைமும் உங்களோட இன்ஃபர்மெண்டாவா இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க கேட் மறுபடியும் சிரிச்சிட்டு வேயு மேல ஏறி போயிட்டு அவனோட கழுத்தை பிடிச்சு லாக் பண்ணி அப்படியே கீழே தள்ளி அவனோட காலை வச்சு மறுபடியும் அவனோட கழுத்தை லாக் பண்ண வேயுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே திணறிட்டு இருக்கான். இப்படி அவங்க செமையா சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்துல கேட் வேயு மேல போயிட்டு வேயுவோட கையை பிடிச்சு லாக் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வேயுவே பார்த்துட்டு இவ்வளவு நேரம் செமையா சண்டை போட்டுட்டு இருந்தவன் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல அப்படியே ரொமான்டிக்கா வேயுவோட கணத்தை தடவி கொடுத்துட்டே வர வேயுவும் அப்படியே கேட்டையே பார்த்துட்டு இருக்க. மறுபடியும் இந்த கேட் பையன் என்ன பண்றான் அப்படின்னா வேயுவை அப்படியே பல்ட்டி எடுத்து திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிடறேன். ஃபைனலா அவங்க 2 பேரும் சண்டை போட்டு முடிக்க இந்த கேட் பையன் என்ன சொல்றான் அப்படின்னா இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான் கத்துக்கோ அப்படின்னு சொல்ல வேயு பையன் பாவம் ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். கேட்டு தான் கையை கொடுத்து தூக்கி விட்ட உடனே இந்த வேயு கேட்டு தான் கிட்ட இழுத்துட்டு அவனை திருப்பி பின்னாடில இருந்து ஹக் பண்ணிட்டு அதுவும் டைட்டா ஹக் பண்ணிட்டு கேட்டோட ஃபேஸ தன் கிட்ட திருப்பிட்டு அப்படியே கை வச்சு கேட்டோட ஷோல்டர் ஹிப்னு அப்படியே தடவிக்கிட்டே வர இந்த வேயு பையன் என்ன நினைச்சாலும் தெரியல அப்படியே அந்த இடத்துல கை வச்சுட்டு அதுவும் இறுக்கமா கை வச்சுட்டு அப்படியே கேட்டு பிடிச்சு பல்ட்டி அடிச்சு கீழே தள்ள இப்படி தள்ளிட்டு என்ன சொல்றானா இதுவும் ஒரு வகையான டெக்னிக் தான் ஆபீசர், எப்படி என்னோட டெக்னிக் அப்படின்னு சொல்லி கேட்க பரவாயில்லையே சீக்கிரமாவே கத்துக்கிட்டியே, சரி பிராக்டிக்கல் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு இப்போ தியரிட்டிக்கலா பாத்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க வேயுக்கு ஒண்ணுமே புரியாம தியரிட்டிக்கலாவா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க பொய் சொல்லணும் வேயு, அதுவும் டிடெக்டிவ் மாதிரி பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்ல இப்ப 2 பேருமே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கேட் வேயு கிட்ட பார் ஹோஸ்டா இருக்கிறத விட உனக்கு வேற என்ன பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க வேயு அதுக்கு எனக்கு ஷிண்டு கூட இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நான் எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அவன் கூட இருக்கும் போது நான் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ண தெரியுமா. அதுக்கப்புறம் இந்த கேட் பையன் என்ன கேக்குறானா சரி சொல்லு வேயு உனக்கு எவ்வளவு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேயு திருன்னு முழிச்சிட்டு என்ன கேட்டு இதெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல வேயு அப்படின்னு சொல்ல வேயுவும் தயங்கிக்கிட்டே எனக்கு அப்படிலாம் யாரும் இல்ல அப்படின்னு சொல்றான். சரி அப்போ இதை சொல்லு வேயு உனக்கு இன்டிமேசில எப்படிலாம் இருந்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட உடனே வேயுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு தயங்கிக்கிட்டே எனக்கு அந்த மாதிரிலாம் இல்ல கேட்டு அப்படின்னு சொல்ல ஆனா இந்த கேட் பையன் விடாம வேயு கிட்ட போயிட்டு உண்மையாவா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க என்னை பார்த்தா அப்ப எப்படி தெரியுது கேட் போய் சொல்ற மாதிரியா இருக்கு, இப்படி வேயு பையன் கேட்ட பார்த்து கேட்க அதுக்கு இந்த கேட் பையன் என்ன சொல்றானா ஒரு வகையில பார்த்தா உண்மை மாதிரிதான் இருக்கு, ஆனா இது பொய்யா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உன்ன மாதிரி பொய் சொல்றதுல யாருமே அடிச்சுக்க மாட்டாங்க தெரியுமா, அந்த அளவுக்கு உண்மையா பொய் சொல்லுவ அப்படின்னு சொல்ல இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க வேயும் கேட் கிட்ட போயிட்டு அப்ப நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உண்மை சொல்றேனா இல்ல பொய் சொல்றேனா அப்படின்னு சொல்லி கேட்க கேட்டதுக்கு பரவாயில்ல நம்புறேன் உண்மைதான் சொல்ற அப்படின்னு சொல்ல இந்த கேட் பையன் வேய்வை விடாம சரி சொல்லு வேயு உனக்கு எந்த மாதிரி பசங்களெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல மக்களே, இன்ஃபர்மேட் ட்ரைனிங்ல இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்களா என்ன, எனக்கு ஒரு பையனை பிடிக்கணும்னா அவன் செம அழகா இருக்கணும், அதுவும் அவன் வெள்ளையா இருக்கணும் தெரியுமா, அப்புறம் கண்ணு ரொம்ப அழகா இருக்கணும், அவன் கண்டிப்பா தாய்லாண்டா இருக்கணும், அப்புறம் அவன் ஒர்க்ல ரொம்பவே சின்சியாரிட்டியா இருக்கணும், அவனுக்கு கண்டிப்பா லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், என்னமோ இன்டைரக்டா இல்ல டைரக்டாவே எனக்கு கேட்டதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி
இந்த வெயு பையன் கேட்ட பார்த்து சொல்லிட்டு இருக்க. கேட்டுக்கும் சந்தேகம் வந்துட்டு நீ என்னவா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். கேட்டு இப்படி கேட்பான்னு சொல்லி வெயு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். கேட்ட உடனே ஒரு செக்கில தடுமாறிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே இப்படி சொல்லிட்டு கேட் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இங்க பாருங்க கேட், நான் ஒன்னும் உங்களை பார்த்து சொல்லல. அதுவும் இல்லாம உங்க கண்ணு ரொம்பவே பெருசு பெருசா இருக்கு தெரியுமா. கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிற பையன் நீங்க கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்படி கேட் கிட்ட சொல்லிட்டு வெக்கப்பட கேட்டதுக்கு வெயுவை பார்த்து சரி நீ சொல்றதெல்லாம் ஓகே, அப்புறம் எதுக்கு இப்படி வெக்கப்படுற அப்படின்னு சொல்லி கேக்குறான். இங்க பாருங்க கேட், நான் வெக்கலாம் ஒண்ணும் படலன்னு சொல்லி மூஞ்சி திருப்பிக்க என்னதான் வெயு போய் சொன்னாலும் வெக்கத்துல காது அப்படியே செவந்துக்குது. கேட்டதை பார்த்துட்டு இங்க பாரு உன்னோட காது எப்படி செவந்துக்குது அப்படின்னு சொல்லி கேட்க வெயு பதிலுக்கு அதுவா இங்க ரொம்பவே ஹாட்டா இருக்கு அதனாலதான் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்ல கேட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க பாரு வெயு, என்ன இருந்தாலும் உன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோ. ஏன்னா சின்ன சின்ன விஷயம் கூட ஒரு இடத்துல எவிடன்ஸா மாறிடும். அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு சரியா அப்படின்னு சொல்ல வெயு இதை கேட்டுட்டு சரிங்க ஆபீசர் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அடுத்ததா கேஸ் விஷயமா 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுல இந்த கேட் என்ன சொல்றான்னா ஆக்சுவலா செயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் நட். ஹோட்டல்ல செக் பண்றதுக்காக கேட்டும் அவனோட டீமும் போயிருப்பாங்க இல்லையா. அப்போ கெஸ்ட் லிஸ்ட செக் பண்ணி பார்க்கும் போது நட்டோட பேர் அதுல இருந்திருக்கும். நட்டும் செயினும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கிறதுனால ஒருவேளை நட்டோட பேர்ல தான் செயின் அந்த ஹோட்டல்ல தங்கியிருப்பானோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறான். என்னதான் சந்தேகமா இருந்தாலும் கேட்டுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாதனால அதுக்கு மேல கேஸ் எடுத்துட்டு போக முடியல. இது எல்லாத்தையும் நம்ம வேயு கிட்ட சொல்லிட்டு இருக்க இப்பதான் வேயும் ஒரு விஷயத்த சொல்றான். கேட்டு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பார்ல கென்ன பார்த்து பேசியிருப்பான். அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். கென் ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பான். அங்க சடனா மஃப்டில இருக்க போலீஸ் எல்லாரும் அந்த பார்ட்டியை கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வேயு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க அப்பதான் வேயுக்கு தெரியுது அது வேற யாரும் இல்ல, அது கேட்டு அவனோட டீம் தான் அப்படின்னு. எப்படி இருந்தாலும் கென் அந்த பார்ட்டில தானே இருந்திருக்கான். இன்னும் கென் கிட்ட கேட்டோம்னா அங்க வேற யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியும்னு சொல்லிட்டு கென் கிட்ட இன்னும் டீட்டெயிலா விசாரிச்சுட்டு இருக்க அப்பதான் வேயுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது ரொம்பவே கிளாசிஃபைடான ஒரு பார்ட்டி. எனிவே நட்டு தான் அந்த பார்ட்டியோட ப்ரொடியூசர். அது மட்டும் இல்லாம நட்டு தான் நிறைய பசங்களை அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவான். இந்த விஷயம் வேயுக்கு தெரிய வர வேயு கென் கிட்ட போயிட்டு நானும் அந்த பார்ட்டிக்கு வரலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்ல வேயு, அது ரொம்பவே கிளாசிஃபைடான ஒரு பார்ட்டி. நட்டு தான் யார் யார் வரணும்னு சொல்லி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுவான். அப்படி நட்டே ஒரு வேளை உன்னை செலக்ட் பண்ணாலும் ஸ்கை அதுக்கு ஒத்துக்கணும். இப்படி கென் ஸ்கைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வேயுக்கு இன்னுமே சந்தேகம் வந்துட்டு ஸ்கைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா வேயு, ஸ்கை நட்டோட மெயின் கை தெரியுமா. ஸ்கையோட டெசிஷன் இல்லாம நட்டு யாரையுமே செலக்ட் பண்ண மாட்டான். எப்படி இது எல்லாமே வேயு கிட்ட சொல்ல வேயு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்செட் ஆக கென் அதை பார்த்துட்டு உனக்கு அந்த அளவுக்கு அந்த பார்ட்டிக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உனக்கு தான் செயினை தெரியுமே, ஆல்ரெடி அவன் கூட ஒரு தடவை இருந்திருக்கல்ல, நீ வேணா செயினோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி அந்த பார்ட்டிக்கு வரலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்க வேயும் பதிலுக்கு எப்படி கேன் அப்படின்னு சொல்லி கேட்க நீ இப்படி சொல்றேன்னா செயின் நட்டோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட், செயின் சொன்னா நட் கண்டிப்பா கேட்பான் அப்படின்னு சொல்ல அப்பதான் வேயுவுக்கே தெரிய வருது செயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நட்டு தான் அப்படின்னு. ஒரு வழியா வேயுக்கு இந்த பக்கம் ஒரு க்ளூ கிடைக்க அதை இப்ப எல்லாத்தையும் கேட்கிட்ட சொல்ல ஒரு வழியா 2 பேருக்குமே கிடைச்ச விஷயம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா கன்ஃபார்மா செயினோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நட்டு தான் தெரிய வருது. அப்புறம் அந்த கிளாசிஃபைடான பார்ட்டில தான் என்னமோ நடக்குதுன்னு சொல்லி 2 பேருமே சந்தேகப்பட அந்த பார்ட்டிக்கு எப்படியாச்சும் போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. நான் வேணா அந்த பார்ட்டிக்கு போக ட்ரை பண்ணவா அப்படின்னு சொல்லி வேயு சொல்ல என்ன வேயு சார் மறந்துட்டீங்களா, நீங்க தானே சொன்னீங்க அது ரொம்பவே கிளாசிஃபைடான பார்ட்டி அப்படின்னு. நட் செலக்ட் பண்ணாம நீ எப்படி போவ அப்படின்னு சொல்லி கேட்க என்ன கேட், உங்களுக்கு ஒரு வேலையே இருக்காதா, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசுவீங்களா, ஒரு விஷயத்த கூட நீங்க பாசிட்டிவா பேசி நான் பார்த்ததே இல்ல, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி வேயு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்க கேட் வேயு பக்கம் திரும்பி நான் உன்னை ஏன் செலக்ட் பண்ணேன்னு தெரியுமா, ஏன்னா நான் உன்னை ரொம்பவே முழுசா நம்புறேன் வேயு, எனக்கு தெரியும் நீ ரொம்பவே பெஸ்டான ஒரு விஷயத்த தான் பண்ணுவ அப்படின்னு, எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி செம கியூட்டா வேயுவை சமாதானப்படுத்திட்டு இருக்க வேயும் கேட் பக்கம் திரும்பி உங்க சமாதானத்துக்கு ரொம்ப நன்றி கேட், இப்ப நான் போய் ஷின்ட்டுவை கூப்பிடணும் சரியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நானும் 5 எபிசோடையும் ஒரே வீடியோல போடணும் தான் நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் சீக்கிரமா ஒரே வீடியோல போட்டா எனக்கு என்னமோ ஒரு சாட்டிஸ்பேக்ஷனாவே தோணல. சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளோ மைன்யூட்டா எக்ஸ்பிளைன் பண்ணும் போதுதான் இந்த டிராமா மேல அவ்வளோ ஒரு லவ் வருது. அதனால எனக்கு இந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணணும் அந்த விஷயத்த ஸ்கிப் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீன் கூட விடாம நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றதுனால நான் சொன்ன மாதிரி ஃபுல்லா 5 எபிசோட் வரைக்கும் வீடியோ போட முடியல. பட் நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப சீக்கிரமாவே வந்துடும். அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சண்டே 6 o'clock கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுறேன். டிராமா எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்பதான் 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்றாங்க இல்லையா, கேஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டையும் தாண்டி அவங்க
அவங்களோட லவ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் செம்ம அழகா இருக்கு. சரி பாப்போம் போக போக என்ன நடக்குதுன்னு. உங்க எல்லாரையும் அடுத்த எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். Until then stay tuned with me. Love you all guys. Bye bye.